வெற்றி பயணத்தால் மன நிறைவுடன் தாயகம் திரும்பியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிகழ்ச்சி. ஜெர்மனி, இங்கிலாந்து நிறுவனங்களுடன் 33 ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தமிழ்நாட்டிற்கு மொத்தமாக 15,516 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம். காலமாக ஜெர்மனி, இங்கிலாந்து பயணத்தை நான் மேற்கொண்டேன். மன நிறைவோடு நான் திரும்பியிருக்கிறேன். இந்த பயணத்தை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி பயணமாக அமைந்திருக்கிறது. மொத்தம் 15,516 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை ஈர்த்து 17,613 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. தனது வெளிநாட்டு பயணத்தை பொறுக்க முடியாமல் சிலர் புலம்புவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஏற்கனவே நிறுவனங்கள் இங்கு செயல்பட்டாலும் அவர்களை நேரில் சென்று பார்த்து பேசியதால் தான் தமிழ்நாட்டில் மேலும் முதலீடு செய்ய முன்வந்துள்ளதாக விளக்கம். சில வேலை இதெல்லாம் பொறுத்துக்க முடியல. அதனால தான் எதுக்கு இந்த வெளிநாட்டு பயணம், இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை சந்தித்து பேசினா போதாதா என்னெல்லாம் அறிவுபூர்வமாக கேட்கறதா நினச்சிக்கிட்டு புலம்பியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெர்மனியில் நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டில் நிறைய ஜெர்மன் கம்பெனி வந்திருந்தாங்க. அப்போது நம்ம தமிழ்நாட்டை பற்றி எடுத்து சொன்னதும் பல முதலீட்டாளர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குன்னு இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேறு ஒரு மாநிலம்தான் தங்களுடைய பொட்டென்ஷியலை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. இனி நிச்சயம் தமிழ்நாட்டை நோக்கி நிறைய முதலீட்டாளர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்க. முதலீடுகளை ஈர்க்க அல்ல, முதலீடு செய்வதற்காகவே வெளிநாடு சென்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தது தொடர்பாக கேள்வி. உண்மைதான், தந்தை பெரியாரின் சுயமரியாதை கருத்துக்களை முதலீடு செய்துவிட்டுத்தான் வந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. ஒரு வகையில் சொல்றது, முதலீடு பண்ண போனது இதை பற்றி திருச்சி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல விரும்புகிறது, சுயமரியாதை கொள்கையில் முதலீடு செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். அந்த பெரியாருடைய உணர்வுகளை, பெரியாரை பற்றி அந்த நாட்டில் முதலீடு பண்ணிட்டு வந்திருக்கேன். அதுதான் உண்மை. அதுதான் அந்த அடிப்படையில் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நாளை காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். திமுகவின் முப்பெரும் விழா மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தல். கடந்த 4 முறை சென்று வந்த பயணங்களின் வெள்ளை அறிக்கை கேட்டும் வெளியிடப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே 4 முறை வெளிநாடு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 5வது முறை என்று கருதுகிறேன். 5 முறை வெளிநாடு செல்கின்ற பொழுது தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக செல்வேர் என்ற அறிவிப்பை வெளியிட்டுத்தான் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன, எத்தனை தொழில்கள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன, அதனுடைய நிலவரம் என்ன, அதனால் எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால் எவ்வளவு இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கிடைக்கப்பட்டது, அதற்கு வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று பல முறை நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தேன். இதுவரைக்கும் பதிலே இல்லை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக, திமுக இடையேதான் போட்டி என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்ததால் திமுகவில் பயத்தில் இருப்பதாகவும் விமர்சனம். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதிலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது.
2026 தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் வென்று தமிழ்நாட்டில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. இப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு மக்களுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவித்தது அமித்ஷா தானே தவிர நான் அல்ல. இபிஎஸ்ஐ தூக்கி சுமப்பதாக டிடிவி தினகரன் விமர்சித்த நிலையில் நயினார் நாகேந்திரன் பதிலடி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஏப்ரல் மாதம் நடக்கும்போது என்டிஏ கூட்டணி அமைத்து அதில் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவித்து சென்றார்கள். நான் இபிஎஸ் அவர்களை தலைவராக அறிவிக்கவில்லை, அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். நான் அகில இந்திய தலைமையுடைய ஒரு மாநில தலைமை, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் நான் கேட்க வேண்டியது என் பொறுப்பும் என்னுடைய கடமையும் கூட. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து அமமுக வெளியேறியது டிடிவி தினகரனின் முடிவு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. கூட்டணி முறிவுக்கு தாம் தான் காரணம் என எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறார் என்றும் கேள்வி. சொல்வது எந்த அடிப்படையில் என்பது எனக்கு அது புரியல. அது முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம், ஒரு 2-3 மாசம் முன்னாடி என்ன போட்ட அன்னைக்கே கூட சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இப்போ எந்த அடிப்படையில் மதிப்புக்குரிய டிடி சார் சொல்றாங்கிறது எனக்கு செங்கோட்டையனை பாஜகவுக்கு அழைப்பது நாகரிகம் அல்ல என நயினார் நாகேந்திரன் கருத்து. செங்கோட்டையனும் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை, தாமும் அவரை தொடர்பு கொள்ளவில்லை என விளக்கம். ஒரு கட்சியில் கூட்டணியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியில் நாங்கள் அப்படி அழைப்பது நாகரிகமான ஒரு செயல் கிடையாது. ஈரோடு மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளராக நியமிக்கப்பட்ட ஏ.கே. செல்வராஜுவுக்கு நிர்வாகிகள் நேரில் வாழ்த்து. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் துணை நிற்போம் என பவானிசாகர் எம்எல்ஏ பன்னாரி உறுதி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா புரட்சி தமிழர் ஐயா அவர்களின் ஆணைக்கிணங்க பவானிசாகர் தொகுதி பொறுப்பாளர்கள் அனைவரும் பொதுச் செயலாளரின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குவோம் என்று உறுதியளிக்கிறோம். அதிமுக என்ற இயக்கம்தான் பெரிது, தனிநபர் அல்ல என ஏ.கே. செல்வராஜ் பேச்சு. இபிஎஸ் உத்தரவுக்கு இணங்க தேர்தலில் வெற்றி பெற உழைப்போம் என உறுதி. இயக்கம்தான் பெரிது, தனிநபர் பெரிதல்ல என்ற எண்ணத்தின் அடிப்படையில் எல்லா கழகத்தினுடைய நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இங்கே வந்து நாம் புரட்சி தமிழர் என எடப்பாடியார் பின்னாலே நிற்கிறோம் என்று அணிவகுத்து வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றினை உரித்தாக்கி, கண்டிப்பாக வருகிற 2026 நடைபெறுகிற சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தின் மூலம் பெறப்பட்ட முதலீடுகளில் பெரும்பாலானவை ஜோடிக்கப்பட்டவை என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். 13,815 கோடி ரூபாய் முதலீடு என்பது விரிவாக்க திட்டங்களுக்கானவை என்றும் மக்களை ஏமாற்றும் முயற்சிகள் பலிக்காது எனவும் தாக்கு. தனியாரிடம் ஒப்படைப்பதை கண்டித்து சென்னை கொருக்குப்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரதம். பொது இடத்தில் உண்ணாவிரதம் இருக்க போலீஸ் அனுமதி மறுத்ததை அடுத்து வீட்டிலேயே போராட்டம். சென்னை கொருக்குப்பேட்டையில் அனுமதியின்றி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் கைது.
போராட்டக்காரர்களுடன் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் வலுக்கட்டாயமாக காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்டனர். வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட திருப்பூர் ரிதன்யா வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி அவரது தந்தை மனு. விசாரணை அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு வழக்கின் விசாரணையை முறையாக மேற்கொள்ளவில்லை என முறையீடு. திருப்பூர் ரிதன்யா வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த பலனும் இல்லை என உயர்நீதிமன்றம் கருத்து. திருப்பூர் மாவட்ட எஸ்பி வழக்கின் விசாரணையை மேற்பார்வையிட வேண்டும் எனவும் உத்தரவு. மதிமுகவில் இருந்து மல்லை சத்யாவை நிரந்தரமாக நீக்குவதாக வைகோ அறிவிப்பு. தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுக்காததோடு கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டது நிரூபணமானதால் நீக்குவதாக அறிக்கை. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க மேலும் 2 நாட்கள் கால அவகாசம் நீட்டிப்பு. வரும் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். தருமபுரி அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் ஏரியில் சடலமாக மிதந்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கணவனின் வீட்டார் கொலை செய்துவிட்டதாக கூறி மருத்துவமனை முன்பு போராட்டம். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உடனடியாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கோரி வழக்கு. தேர்தல் ஆணையம், தமிழக அரசு மற்றும் பிற மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தேனி, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று தொடங்கி அடுத்த 3 நாட்கள் பலத்த மழைக்கு வாய்ப்பு. புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. நாளை மறுநாள் 18 மாவட்டங்களில் பலத்த மழை கொட்டும் எனவும் எச்சரிக்கை. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 10,000 ரூபாயை கடந்தது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,060 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கத்தின் விலை முற்பகலில் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் பிற்பகலில் உயர்வு. சவரன் தங்கத்தின் விலை 720 ரூபாய் உயர்ந்து 80,480 ரூபாய்க்கு விற்பனை. பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு ஆதாரை 12வது ஆவணமாக ஏற்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் சரிபார்ப்புக்கு ஆதாரை ஏற்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. அடையாள சரிபார்ப்புக்கு பயன்பட்டாலும் ஆதார் என்பது குடியுரிமைக்கான சான்று அல்ல என்றும் திட்டவட்டம். ஹரியானாவின் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள வீட்டில் ஏசியில் தீப்பற்றி விபத்து. இரவு தூங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தின் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். நாட்டின் துணை ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் மாலை 6 மணிக்கே வாக்கு எண்ணிக்கை துவங்கும்.
துணை ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்கப் போவதில்லை என ஒடிஷாவின் பிஜு ஜனதா தளம் அறிவிப்பு. மாநிலங்களவையில் 4 உறுப்பினர்களை வைத்துள்ள தெலுங்கானாவின் பிஆர்எஸ் கட்சியும் புறக்கணிப்பு. துணை ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிப்பது என எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு பயிற்சி. நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் செயல் விளக்கம். நேபாளத்தில் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதால் கொதித்தெழுந்த இளைஞர் பட்டாளம். ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டு சாலைகளில் திரண்டு அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்ததால் பெரும் பரபரப்பு. காசா மீது ஈவு இரக்கம் இல்லாமல் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலுக்கு கண்டனம். பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நூற்றுக்கணக்கான மக்கள் திரண்டு போராட்டம். சின்னத்திரை நடிகை ராஜுல் விஜயன் மீது திருநங்கை ஒருவர் காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாலியல் புகார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வேண்டுகோள். அவர் கூட நான் ஒன்னா இருந்திருக்கேன், மனைவியா வாழ்ந்திருக்கேன். ஏன்னா அவர் எனக்கு சொன்ன விஷயம் ஆசை வார்த்தையெல்லாம் காமிச்சாரு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன் கூட ஒன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னா நான் என் திருநங்கைன்றதுனால இல்ல, எனக்கு சொசைட்டில நேம் கெட்டு போயிடுமோன்ற பயப்படுறேன் அப்படின்னு கேட்கிறாரு. இதே திருநங்கைன்னு நான் முன்னாடி பழகும் போது அவருக்கு தெரியாதா, என் கூட ஒன்னா இருக்கும் போது அவருக்கு தெரியாதான்றதுதான் எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு.